எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமலதா. எஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எங்கடா ஹேமக்குட்டி வேறு ஒரு வீட்டில் இருக்காளே. ஆக்சுவலி ஹேமக்குட்டியோட வீடு வந்து வேறு மாதிரி இருக்குமே, இப்போ பேக்ட்ராப் வந்து வேறு மாதிரி இருக்குமேன்னு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி இருந்தது அது ஒரு செப்பரேட் வீடு தான், பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் வந்து வேறு வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து விருகம்பாக்கம், வடபழனி அந்த மாதிரி ஏரியாவில் அங்கேயே தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் அவுட்ராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றத்தூர், மாங்காடு அந்த சைடு வந்திருக்கோம். ஆனால் அட்ரஸ் சொல்ல மட்டுனே. ஓகே, நம்ம வீடு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு இன்றைக்கி வந்து 7/3/2021. எஸ், இன்றைக்கி வந்து சண்டேனாலே என்னுடைய பையன், அதாவது என் அக்கா பையன், செகண்ட் பேபி, அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அவர் வந்து இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு வராங்க. அக்கா, பாவா அண்டு குழந்தைங்க எல்லோரும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வராங்க. நான் 2-3 வீடு க்ளீன் பண்ணும்போது, பெயிண்ட் பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுத்தேன். அப்போவே இன்ட்ரோ வீடியோ கொடுக்கக்கூடாது, நாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரோ வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம வந்தாச்சு. காரில் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க நம்ம போய்ட்டு என்னோடய ஹோம் டூர், நியூ ஹோம் டூராக பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போய் ஹோம் டூர் பார்க்கலாம். பேக்கில் கட்டட்டா. ஜெயா, சாமி கும்பிடணும். சாமி கும்பிடுவார். அவர் கும்பிடுறாங்க. This is kitchen. ஊதுவத்தி தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் இல்லையா? இது இன்னொரு ரூமு பார்த்தீங்க.
ஓகே. சொல்லுங்கம்மா. வந்துட்டோம்மா. ரோஸ் மில்க் பண்ணது இப்படி பண்ணுவாங்க. ரோஸ் மில்க் Oi. குட்டி ரோஸ், இதுதான் எங்களோட புது வீடு. கல்காட்சியாச் குட்டி அம்மா கிச்சன், டைனிங் ஹால், வாஷ் பேசின், ரெஸ்ட் ரூம், ஸ்டெப்ஸ், மேலே 2 பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். அது மொட்டை மாடி. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம், இதுதான் பெட்ரூம். இது ஒரு ரெஸ்ட் ரூம் அண்ட் பால்கனி. அண்ட் இது ஒரு பெட்ரூம். அண்ட் இது மொட்டை மாடி.
எஸ், இதுதான் என்னோட புது வீடு. எஸ், நாங்கள் வந்து இப்போ தான் புது வீட்டுக்கு வந்திருக்கோம். தலைபடிச்சு ரெடியே ஆகலை. டைம் இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே பால் காய்ச்சிட்டோம். சூப்பராக இருக்கா? சரிம்மா, 1 நிமிஷம் எத்தனை இருக்கு? இந்த ரூமுக்கு தான் வரணும். பீரோ இந்த ரூம்ல ஏறலாம் படிக்கிறீங்க. தம்பி இங்க வா தம்பி. அந்த ஓரத்துல எப்படி பார்த்தாலும் சிவானா சிவானா தம்பி ஐயா பாத்து நாள் சொல்ல வாங்க இங்க வரல கால பண்ண மாட்டோம். டேய் அப்புறம் போட ஃபேன் எங்க மாட்டோம். வாங்க கீழ இதெல்லாம் வெயிட் பண்ணு. டேய் என்ன பண்றீங்க? அந்த போன புடிச்சு போறானே. சூப்பர். அந்த அப்படியே டெமோ நம்ம அண்ணா இன்னும் கொஞ்சம் இது சே தள்ளி தானா. அது ஜல்ல வராம போறேன் சார் அவ்வளவுதான். போதும். யாப்ப ஒட்டற போற ஒரு போய்டா. பிளாக் பண்ணடா. பிளாக் பண்ணு. ஏன்? யாப்ப ஒட்டற போற பீச் வந்து போய்டு. சரி. அவ்வளவுதான். ஓகே சூப்பர். பீச்சிங்ல போறோம். இது தூக்கி அப்படியே போடு. அல்ல ஏதோ செட்டப் எடுத்து ஒரு நான் மாத்துறேன்னா. நான் டைட்டா மாத்திடுனா. லாஸ்ட் போமா லாஸ்ட் ரைட். ஆமாண்ணா ஆதமா பிடிச்சி ஆதமா ஆதமா சார் இங்க ஒரு ஃபேன், குட்டி ஃபேன். என்ன பண்ணா இது? அதெல்லாம் என்கிட்ட இல்லை. எப்படியாவது போட்டு கொடுங்க, நீங்களே போட்டு கொடுங்க. எஸ், இப்போ இதுதான் ஹேமா குட்டியோடைய வீடு. நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். ஹேமா குட்டி வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். என்னோட கார் TN10 B6808. எஸ், இதுதான் BA ஹேமலதா, இட்ஸ் மீ. SM ஸ்ரீ லக்ஷா முகி என் அக்காவுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு. அண்ட் S ஃபார் சக்திவேல் என்னோட ஹஸ்பண்ட். H ஃபார் ஹேமலதா. SH ஹாட்டின். நான் க்ரீன் ஃபெல்லோ, ஸோ அதனால் க்ரீனில் உள்ள. அண்ட் இங்கே வந்து SM குகன். எஸ், இவருக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அண்டு SK கபிலன். ஸோ இது வந்து அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, பாபா, அவருடைய அண்ணன் பையன். ஸோ அவர் வந்து அப்போ இருந்தார் கார் வாங்கும்போது. அவர் அப்போ தான் பிறந்திருந்தார். அப்போ தான் நானும் காருக்கு நேம் போட்டேன். அதனால் கபிலன் நேம் போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கார் வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோக்ஷா முகி, அதாவது அக்காவுடைய 3rd பேபி. அண்ட் என்னோட நித்திக்ஷா பாப்பா வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நேம் லிஸ்ட்லாம் மாற்றணும். அது ஒரு வீடியோவாக எடுத்து vlog மாதிரி போடணும். எஸ், நம்ம போய்ட்டு ஹோம் டூர் பார்த்தலாம், அவுட் டூர் பார்த்துட்டிங்க, வெளில அப்படியே போய் பார்த்தலாம். ஓகே, ஸோ கார் பார்க்கிங் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்னா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். இப்படியே பின்னாடி போனால் ஸோ மரம் எல்லாம் நிறைய டர்ட்டியாக இருக்குது. ஸோ காருடைய இதெல்லாம் இப்போ தான் காய வச்சுருக்கு.
அண்ட் பல்லன்னு காரு நானே க்ளீன் பண்ணேன். அண்டு நான் வந்து இப்போ புதுசாக ஒரு சொந்தக்காரங்களை வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா செம்பருத்தி செடி அண்டு கற்பூரவல்லி. நான் வந்து ஒரு 4 சொந்தக்காரங்களை புதுசாக வாங்கியிருக்கேன். இவங்க தான் அது. இவர் வந்து எல்லோ ரோஸ், இவர் வந்து லைட் பிங்க் ரோஸ், இவர் வந்து குட்டி ரோஸ் ரெட் கலர், அவரும் வந்து ஒரு ரெட் கலர் கொஞ்சம் பெரிய ரோஸ். இது வந்து இங்கே இருந்த 2 செடிகள். ஸோ அந்த 2 செடியுமே காஞ்சிச்சு. அண்ட் சோத்துக்கத்தால் இந்த சந்து ஃபுல்லாக நானே க்ளீன் பண்ண. எஸ், இன்றைக்கி காலையில் அதுதான் வேலை. ஃபுல்லாக சந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி வேர்த்து தான் இருந்தது. ஹேமக்குட்டி இன்றைக்கி வேலை செஞ்சேன். எஸ், கார் பார்க்கிங். நாங்கள் வந்து அங்கே வந்து அவுட்டரில் தான் கார் இருந்தது, அவுட்ரு பார்க்கிங் தான் இருந்தது. ஸோ அதனால் இன்னர் பார்க்கிங் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே சரி ஓகே இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். பட் டக்குன்னு கிடச்சிச்சு. இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். இதுதான் என்ட்ரி. எஸ், கேட்டு அண்ட் ஓப்பன். ஸோ பாப்குட்டி தூங்குறாங்க. உள்ளே ஸ்டெப்ஸ். இதுதான் ஹால். இந்த சைடு போனோம். வெளியிலேருந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு கிச்சனில் அம்மா என்ன செய்கிறாங்க, குக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அண்ட் சமையலறை. ஓகே, நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்தால் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்ன தெரியுங்களா? கம்ம 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 ஸ்மெல் வருதா? என்ன ஸ்மெல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன். புது வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து மீன் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய அம்மா வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்க. அண்ட் இப்போ போயிட்டு குகன் தம்பிக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரும்போது நான்வெஜ் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து சமைக்கணும். ஸோ நான் புது வீடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாங்கள் பால் காய்ச்சணும். ஸோ புது வீடுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் அண்டு அக்கா பாவா வராங்க அப்படிங்கிறதுக்காக நான்வெஜ் நாட்டுக்கோழி. ஓகே, நம்ம போய்ட்டு நெக்ஸ்ட் ரைட் பார்த்துட்டிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு கிச்சன், அதுக்கப்புறம் இங்கே ஹால், சாமி ரூம் அண்ட் டிவி இன்னும் இந்த செட் பண்ணலாம். இது செகண்ட் வாஷ் பேசன் அண்ட் டைனிங் ஹால், ஃப்ரிட்ஜ், டைனிங் ஹால். டிவி இன்னும் செட் பண்ணல. ஸோ டிவி இன்னும் இருக்குது. அண்ட் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுடைய கம்ப்யூட்டர். அண்ட் கீழே ஹீட்டர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்தியன் டாய்லெட். அண்ட் பின்னாடி போனோன்னா கிணறு அண்ட் அங்கே வந்து குட்டி பிள்ளையார் இருக்கார். ஸோ இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல. ஸோ மார்னிங் இங்கே இருக்கிற சந்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஈவினிங் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் குட்டி பாப்பா தூங்குறாங்க. இப்போ நம்ம மேலே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். எஸ், நம்ம மேலே போயிட்டு ஆக்சுவலி இது வந்து உள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டபுள் பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் அண்ட் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அண்ட் பால்கனி அண்ட் மொட்டை மாடி. கீழே வந்து கிச்சன், ஹால், டைனிங் ஹால். ஓகே, பார்த்தலாமா? அங்கே பாருங்கோ. எஸ், மேலே ஏறினோடனே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் அண்ட் இது வந்து மொட்டை மாடி. ஸோ இன்னும் எதுவுமே அடுக்கலை. பீரோஸ் மட்டும் இருக்குது, 2 பீரோ. அண்ட் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடலாம். எஸ், ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் டுடே நான் வேர் பண்ண ட்ரெஸ். அண்ட் நாம் வந்து இப்போ வந்து குகனுக்கு வந்து கேக்கும் ட்ரெஸ்ஸும் அண்ட் நான்வெஜ் வாங்கிறதுக்காக நம்ம வெளில போகிறோம். ஸோ அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து வெளில போகிறோம். மேக்கப் பேக் இதெல்லாம் இன்னும் அடுக்கவே இல்லை. இன்னும் இது எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. வேலை செய்கிறதுக்கு தங்கச்சி கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு வேலை செய்கிறதுக்காக தான் என்னோடய அக்கா ஓடி வராங்க. எஸ், ஈவினிங் வந்தோன்னா அக்காக்கிட்டே எல்லா வேலையும் சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பெட்ரூம். அதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஏசி எல்லாமே நேற்று ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் பெட் அண்ட் நான் வாங்கின விருதுகள். எஸ், நான் வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே டக்குன்னு
பார்த்தா இங்கே வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன். இது வந்து நான் 2018 மிஸ் தமிழ்நாடு வாங்கும்போது அண்ட் மான்குட்டி அவார்ட் அண்ட் என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ அண்ட் அது வந்து ரெமோ ஃபங்க்ஷன் போகும்போது. ஹேமகுட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து என்னோடய அக்கா வைதேகி, இவர் வந்து என்னோடய பாவா அண்ட் முருகன். இது வந்து ஹேமகுட்டி அண்ட் என்னோடய அம்மா. இந்த குட்டி தான் வந்து ஸ்ரீ லக்ஷமுகி ஃபஸ்ட் பேபி. நித்திக்ஷாவுடைய பர்த்டேயில் இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், அப்போ ஹேமகுட்டி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏய் சூப்பர். அண்ட் என்னோட டெய்லி ரொட்டீன் அண்ட் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ இது வந்து மேலே வந்து இந்தியன் டாய்லெட். இந்த சைடு வந்தோம்னா பல்கனி. சூப்பர். இங்கெல்லாம் கூட நானே க்ளீன் பண்ணேன். இதுதான் நம்ம மரம், நம்ம வேப்ப மரம் அண்ட் நம்மளோட மாமரம். அப்படியே உள்ள பண்ணோம்னா இதுதான். அண்ட் வெளியில் மொட்டை மாடி. ஹேய் சூப்பர். அதுதான் மொட்டை மாடி. கால் சுடுதுப்பா. மொட்டை மாடி. எஸ். ஓகே எஸ், இதுதான் ஹேமகுட்டியோடைய புது வீடு. இந்த வீட்டில் இருந்து தான் நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கும் என்னோடய யூடியூப்க்கும் நான் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எஸ், நம்ம வந்து இப்போ வந்து அம்மா சமைச்சிருப்பாங்க. அம்மா ரெடி ஆனோடனே நான் ரெடி ஆகிடுச்சு. அம்மா ரெடி ஆனோடனே நம்ம போய் குவா குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அண்ட் ஜோர்ஜ் குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து. ஜோர்ஜ் குட்டினா ஸ்ரீ ஜோக்ஷாமுகி. ஜோக்ஷாமுகி அக்காவுடைய 3rd பேபி. ஸோ 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அண்ட் கேக் வாங்கிட்டு அண்ட் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே. இதுதான்ப்பா. சூப்பராக இருக்கா? எஸ், ஹேமகுட்டியோட வீடு சூப்பராக இருக்கா? டெய்லியும் நான் ஏறி இறங்கணும். நான் இந்த மாதிரி ஏறி இறங்கணும்னா நான் உள்ளே ஆயிடுவேன். அப்போ என்னோட புஸ்புஸ்லாம் போயிடும். ஹேமகுட்டி வந்து கொஞ்சம் புஸ்புஸ்ன்னு இருக்கா. அப்படி புஸ்புஸ்ன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து குகா குட்டிக்கும் போய் கேக் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அம்மா ரெடி ஆகிட்டோம் அதுக்குலாம். ஓகே, நம்ம வந்து கிளம்பி வச்சு கார் ஏறி வச்சு அம்மா பாப்பா வந்துட்டாங்க. வாமா அம்மா பாப்பா வந்துட்டாங்க. நம்ம சீக்கிரமாக போயிட்டு இப்போ டைம் 1:30 ஆயிடுச்சு. அவங்க வேறு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கேக்கு, ட்ரெஸ்ஸு அண்ட் அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜே எடுக்க போகிறோம். போய் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வரணும். பட் எங்கே போகிறோம், என்ன கேக் வாங்குகிறோம், என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அண்ட் பிளான். எஸ், நம்மளோடது அப்படி தானே இருக்கும். அதனால் பாக்குட்டி, அம்மா அண்ட் நான் 3 பேரும் சண்டே நம்ம போய்ட்டு இன்றைக்கி ஜாலியாக குகா குட்டிக்கு கேக் வாங்கிட்டு நியூ ட்ரெஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வரணும். ஓகே, நம்ம வந்து கேக் ஷாப் வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நித்திக்ஷா குட்டிக்கும் நான் இங்கே தான் கேக் வாங்கினேன். FB கேக்ஸ். நீங்கள் வந்து 1 kg வாங்கினோம்னா 1/2 kg ஃப்ரீ. ஸோ நாம் இப்போ வாங்க போகிறது 1/2 kg தான். ஷாப் பார்த்தலாமா? வந்து கேக் சொல்லியிருக்கேன், நேம் போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் நிதிக்ஷா குட்டிக்கு நான் கேக் ஆர்டர் பண்ணேன். 1 kg ஆர்டர் பண்ணேன் அண்ட் 1/2 kg ஃப்ரீ. 1.5 kg நம்ம நிதிக்ஷா குட்டிக்கு கேக் கட் பண்ணோம். இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு 12 o'clock குகா குட்டிக்கு அவங்க வீட்டில் கேக் வெட்டிட்டாங்க 1 kg. அண்ட் சரி நம்ம வீட்டில் சரி ஓகே சின்னதாக வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kgக்கு இப்போ புக் பண்ணி வச்சு நேம் போட்டுட்டு இருக்காங்க. நானும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன்.
நான் வந்து கேக் வாங்கியாச்சு. அண்ட் இப்போ வலசரவாக்கம்ல அம்மா வந்து ஆப்ரோவுடைய ஷாப், ட்ரெஸ்ஸிங் ஷாப்பில் தான் வந்து அம்மா குகாக்கு ட்ரெஸ் பார்க்குறாங்க. அந்த ஷாப் பார்க்குறீங்களா? ஓகே, பாப்புக்குட்டி விளையாண்டுருக்காங்க. Stops. தேங்க்யூ. எஸ், நான் வந்து இப்போ வந்து க்ரீன் கலர் இது எடுத்திருக்கோம். பட் இதில் ஒரு சில திங்ஸஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் அவருக்கு சட்டை க்ரீன் அண்ட் பட்டு வேஷ்டி அண்ட் புது மாப்பிள்ளை. எஸ், செயின் பார்த்தீங்களா? புது மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டியில் செயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கூலிங் கிளாஸ். இன்னைக்கு பர்த்டே பாய்க்கு சூப்பர். அவர் இந்த கெட்டப்பில் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். ஜோஜ் குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அம்மா சாமி பாம்மா நம்மக்கிட்ட காசு இல்லை, வெளில போயிடலாம். தேங்க்யூ, பாய். நம்ம வந்து வந்தாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. கேக் அண்ட் நான்வெஜ் அண்ட் ஆப்ரோ அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ அக்கா பாவே வந்துட்டாங்க. நம்ம லேட். அக்காவுடைய கார் ஸ்கார்பியோ. பர்த்டே பாய் என்ன பண்ணுறாங்க? பர்த்டே பாய் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, வெக்க வந்துச்சுப்பா, ஓடிட்டாங்க. போய் தான் என்ன லட்சமா பர்த்டே பாய் ஜோச்சம்மா அக்கா பாவா. ஏக்கா அதுக்கோசரம் போமா, போய் எல்லாமே பார்த்துட்டு வாமா.
நானா மாப்பனி அப்பனோடம்மா பெயின் பண்ணி கொடுத்தாங்க. ஏய் சூப்பர் ஃபைனலி வந்து பர்த்டே மாப்பிள்ளை சார் ரெடி. ஏ எங்கள் மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி, பட்டு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் செயின், கூலிங் கிளாஸு. ஹாப்பி பர்த்டே. ஹாய் சொல்ல. உன் பேர் என்ன? குகன். ஐ லவ் யூ. ஏய் நல்லா சொல்லுடா. ஐ லவ் யூ. ஏய் நல்லா சொல்றா. சும்மா சொல்ற ஐயான்னு சூப்பரா பேசுவார். இவர் பேசும்போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அவர் சொல்லிட்டே இருப்பார், சித்தி ஐ லவ் யூ, சித்தி ஐ லவ் யூ. எஸ் நான் என்னுடைய பெரிய மகள் எஸ் ஸ்ரீலக்ஷாமுகி. ஹாய் சொல்லு. ஹாய். பாப்பாக்கு இன்னைக்கு என்ன, இந்த தம்பிக்கு இன்னைக்கு என்னது? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எஸ் ஓகே, நம்ம போய் கேக் வெட்டிடலாம். வணக்கம். ஓகே ரெடி மாமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. மாமா கூட போங்க. எடுக்க தெரியாது, கூட போங்க. அவன் வெட்டுட்டு நீ வெட்டுப்பா. பா ஊதுப்பா, நீ ஊதுப்பா. ஊதுப்பா. கேக் அப்படியே வச்சிருங்க. அப்படியே கட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எடுப்பா, அப்படியே எடுப்பா. அது அப்படியே வைங்க. அங்க கீழ வைங்க. கீழ வைங்க. நீ கேக் எடுங்க. கேக் எடுங்க கையில. அவ கூப்பிடுங்க. அந்த கைப்பா. பாரு எப்படி நேக்கறதா பாரு. கொஞ்சமா கொஞ்சமா எடுப்பா. கொஞ்சமா எடுப்பா. அப்படியே எடு. இப்படி எடு. அத வைப்பா. என்னடி மில்க் கீழ இல்லப்பா, கீழ எடுக்கலாமா? கீழ அந்த ஸ்பூன் வச்சு எடுங்க. சார் அப்படியே எடுக்க சொல்லுங்க. எடுப்பா. டேய் இது மாலவ திங்கிட்டான். நான் உனக்கு நான் சொல்றேன். எடுப்பா எடுப்பா. பேன் போட்டு எடுப்பா. பேன் ஹாப்பி பர்த்டே. பாப்பா அப்பா கூடுப்பா. டேய் குடி. அப்பா கூடு. அப்பாக்கு அம்மாக்கு அப்பா கூடுப்பா. பாப்பா குகன் ஃபர்ஸ்ட். குகன் ஹாப்பி பர்த்டே. நீங்க எல்லாரும் நித்திஷாக்கு, ஜோச்சக்கு, நித்திஷாக்கு. குகன் வா. இந்த சாக்கு சாக்குது. இங்க வா குகன். குகன் இங்க வா. லட்சுக்கு. குகன் அங்க பாரு, அப்பா கூப்பிடுறாங்க. பாப்பா இங்க வா. கடி. அத இல்லோட. அத இல்லத்து. வா. குகன் இங்க வா. அம்மா அம்மன் சிக்கலத்துல ராணி ஃப்ரண்ட் கேமரா. சூப்பர். எஸ் பர்த்டே செலிப்ரேஷன் கோயிங் ஆன். ஆனால் என்னோட பாபா என்ன செய்யறாருன்னா கேக் சாப்பிட்டு கை கழுவிட்டு என் ட்ரெஸ்ல தொடக்கிறாரு. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்த மாதிரி மச்சி நிச்சயம் கிடைக்கிறதுக்கு எங்க பாபா கொடுத்து வச்சிருக்கோம். பாத்தீங்களா 2 பேரும் ப்ளூ ப்ளூ. மாமனும் மச்சினிச்சு ப்ளூ ப்ளூ. மாமன் தோசை. அதனால இன்னைக்கு சண்டே, அதனால இன்னைக்கு பீச்சு கூட்டிட்டு போய் மச்சினிச்சுக்கு 2000 ரூபாய்க்கு. ஓடி போடணும். அதனால இன்னைக்கு மாமன் மச்சினிச்சு ப்ளூ ப்ளூ. அக்கா கிட்ட சொல்லிடலாம். அது ஏன்டி நான் ப்ளூ போடுறேன் நீ ப்ளூ போடுற? அவங்க காண்டா வளகாவமா காண்டா மாட்டாங்க. மனசுல தோணுங்க பாபா. அதனால அக்கா வந்து இன்னைக்கு பீச்சு கூட்டிட்டு போய் மாமாக்கு 2000 ரூபாய் செலவு வைப்பான். பீச்சுக்கும் போல. 2000 ரூபாய் செலவுனா பரவாயில்லை. ஏய் நைட் போலாம். 10 மணிக்கு போலாம். பீச்கா நைட்டா? ஜல்லி ஜல்லி நைட் ட்ரிப் பீச். நைட் ட்ரிப் பீச். இங்க பாருங்க பர்த்டே பாய் எப்படி இருக்காருன்னு. ஏய் சூப்பர். குகன் இங்க பாரு. இது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க. தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ அத்தை சொல்லு. எல்லாருக்கும் சொல்லு. நோ நோ. ஒரே வார்த்தை நோ நோ. தேங்க்ஸ் யூ. இது பண்ணலனா ஐடி நோடிங் பேப்பர் ஐடி பேன் அடிக்கு கொடுத்தா அப்படி எச்சி அவ எச்சில என் வாய்க்குள்ள விட்டான்.
நீ சாப்பிடுறதுக்கு அம்மா இருக்கா நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுவோம் அப்படா நீங்க வா, அப்பா பேசிட்டு தட்டு நான் விட்டுறேன் சரியா? ஆ? ஓய் ஐயோ நான் மம்மரே Yes, lunch time going on. ఏ వాచక్నా తోస్ పడకేనా కైలు తున్నమ్మ அவனே ஃபோன் ಮಾಡಿದ அப்படி வச்சுக்கிட்டாமல்லப்பா அச்சோ ಈಗ ತಮ್ಮಮ್ಮ ಕೈ 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 நீர் கையில வாங்க ಅಲ್ಲೇ ಓಟ ಕಲಿಯದ கையில ஓட்டையா மாசத்துல 30 இப்போ வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் மொட்டை மாடி வந்துருக்கோம் அதனால் வெஜ் சாண்ட்விச் அண்ட் டீ குடிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் பப்குட்டிக்கோடைய நியூ ட்ரெஸ் எஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த நியூ ட்ரெஸ் போட்டாச்சு குட்டி பாப்பா அண்ட் மாப்பிள்ளை சார் ரெடி பர்த்டே மாப்பிள்ளை சார் நாங்கள் வந்து இப்போது வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்றோம் ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அதாவது டயட்டாக சாப்பிடணும் அதனால வெஜ் சாண்ட்விச் சூப்பர்